whatever is dead in your life, உங்க வாழ்க்கையில எந்தெந்த காரியங்கள் மரித்து இருக்கிறதோ, God is going to raise it back to life this month. Amen. இந்த மாதம் கர்த்தர் அந்த காரியத்தை உயிரடைய செய்ய போகிறார். In the middle of this year, இந்த வருடத்தின் நடுவில் 6ஆம் மாதமாகிய இந்த ஜூன் மாதத்தில் God is going to raise you up. கர்த்தர் உங்களை உயிரோடு எழுப்ப போகிறார். God is going to raise your family. கர்த்தர் உங்கள் குடும்பத்தை எழும்ப செய்ய போகிறார். God is going to raise you from sickness. வியாதியிலிருந்து உங்களை எழும்ப பண்ண போகிறார். Cancer will be cancelled. கேன்சர் நோய் கேன்சல் பண்ணப்படுகிறது. Every form of disease, God is going to chase it away. எல்லா விதமான வியாதிகளையும் தேவன் விரட்டி அடிக்க போகிறார். Are you ready for the promise of God for the month of June? ஜூன் மாதத்துல தேவன் கொடுக்கிற வாக்குத்தத்தத்திற்கு ஆயத்தமாய் இருக்கிறீங்களா? June is the 6th month of this year. இந்த வருடத்தின் 6வது மாதமாய் இருக்கிறது இந்த ஜூன் மாதம். And this is almost the middle of the year. இது வருடத்தின் நடுவில் இருக்கிற ஒரு மாதமாய் இருக்கிறது. And I believe with all my heart, என் முழு இதயத்தோடு நான் விசுவாசிக்கிறேன், in the midst of the years, இந்த வருடங்களின் நடுவில் God is going to revive the work of his hands. அவருடைய கரத்தின் கிரியைகளை தேவன் உயிரடைய செய்ய போகிறார். If you believe that, say amen. Amen. Hallelujah. Hallelujah. This is going to be the month of turnarounds for many people. அநேகருக்கு ஒரு திருப்பு முனையின் மாதமாய் இருக்க போகிறது. This is going to be the month that God is going to answer your prayers. உங்கள் ஜெபங்கள் எல்லாவற்றிற்கும் பதில் தருகிற மாதமாய் இருக்க போகிறது. This is going to be the month that the nation is going to see great turnarounds. ஒரு பெரிய திருப்பு முனையை தேசம் பார்க்க போகிற ஒரு மாதமாய் இருக்க போகிறது. And it is going to be marvelous in our eyes. நம்முடைய கண்களிலே அது மிகவும் ஆச்சரியமாய் இருக்க போகிறது. He is going to do things which are unfathomable. கிரகிக்க கூடாத காரியங்களை செய்ய போகிறார். And he is going to do things which are uncountable. எண்ணி முடியாத காரியங்களையும் அதிசயங்களையும் செய்கிற மாதமாய் இருக்க போகிறது. If you believe that, say amen. விசுவாசித்தீங்கன்னா ஆமென் என்று சொல்லலாமா? Hallelujah. 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 Somebody lift your hands and say amen. Amen. Hallelujah. Hallelujah. Turn to your neighbor and say, this is my month. பக்கத்துல இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க, இது என்னுடைய மாதம். யாராவது சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இது என்னுடைய மாதம். இது என்னுடைய மாதம். இது தேவன் எனக்காக வைத்திருக்கிற மாதம். Amen. This is the month which God has destined something for me. Do you believe that with all your heart? உங்க முழு இதயத்தோட அதை நீங்க விசுவாசிக்கிறீங்களா? Somebody said amen. Amen. Hallelujah. Hallelujah. A month of miracles. அற்புதங்களின் மாதம். A month of supernatural breakthroughs. இயற்கைக்கு அப்பாற்பட்ட திருப்பு முனைகள் வருகிற மாதம். The month when treasures out of darkness will be dug out for you. இருளில் இருக்கிற பொக்கிஷங்களை தேவன் அதை நோண்டி எடுத்து தேடி உங்க கைகளில கொடுக்க போகிறார். Whatever is dead in your life, உங்க வாழ்க்கையில எந்தெந்த காரியங்கள் மரித்து இருக்கிறதோ, God is going to raise it back to life this month. Amen. இந்த மாதம் கர்த்தர் அந்த காரியத்தை உயிரடைய செய்ய போகிறார். I want to proclaim this month as the month of revival. இந்த மாதம் ஒரு எழுப்புதலின் மாதமாக நான் பிரகடனப்படுத்துகிறேன். If you believe that, say amen. Amen. Somebody lift your hands and say amen. Amen. Hallelujah. Hallelujah. A month of revival. எழுப்புதலின் மாதம். I want to proclaim it as a month of revival. இதை ஒரு எழுப்புதலின் மாதம் என்று நான் பிரகடனப்படுத்துகிறேன். Declare it within yourself. This is the month of revival for me. உங்களுக்குள்ள நீங்களே சொல்லிக் கொள்ளுங்க, பிரகடனப்படுத்துங்க, எனக்கு இது ஒரு எழுப்புதலின் மாதமாய் இருக்க போகிறது. Hallelujah. 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 Let us turn for the prophetic word for this month. இந்த மாதத்துக்கான தீர்க்க தரிசன வார்த்தைக்கு திருப்பிக் கொள்ளுவோம். 1 Corinthians 1 கொரிந்தியர் chapter 6 6ஆம் அதிகாரம் and verse 14. 14ஆம் வசனம். தேவன் கர்த்தரை எழுப்பினாரே, நம்மையும் தமது வல்லமையினாலே எழுப்புவார். The Lord who raised Jesus from the dead, தேவன் கர்த்தரை எழுப்பினாரே, he will raise up us also. நம்மையும் தமது வல்லமையினாலே எழுப்புவார். He will raise us with his power. அவருடைய வல்லமையினால் நம்மை எழுப்புவார். Do you believe that word? Say amen. நீங்க விசுவாசித்தீங்கன்னா ஆமென் என்று சொல்லுங்கள்.
Listen very carefully. கவனமாய் கேட்கவும். Nobody can raise their own self from the dead. மரித்த சூழ்நிலையிலிருந்து யாருமே அவர்களை தன்னால எழுப்ப முடியாது. When you fall down, நீங்க கீழே விழும் பொழுது you have the strength, you can get back. உங்களுக்கு பலன் இருந்தா திரும்ப எழுந்திருக்க முடியும். But what if you fall down the way that in an awkward situation? ஆனா நீங்க எழுந்திருக்கவே முடியாத ஒரு சூழ்நிலையில விழுந்தீங்கன்னா You need somebody to pick you up. யாராவது ஒருவர் உங்களுக்கு உதவி செய்து உங்களை தூக்கி விட வேண்டும். The Lord is saying, this month I am going to pick you up. ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த மாதம் நான் உன்னை தூக்கி எடுக்க போகிறேன். தேவன் கர்த்தரை எழுப்பினாரே. Amen. God raised Jesus. நம்மையும் தமது வல்லமையினாலே அவர் எழுப்புவார். Amen. By his power God is going to raise us also. Somebody lift your hands and say amen. Amen. எல்லாரும் பக்கத்துல திரும்பி பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் நம்மை எழுப்புவார். Look at your neighbor and say, God will raise you up. God will raise me up. கர்த்தர் என்னை எழுப்புவார். God will raise my finance. கர்த்தர் என்னுடைய பொருளாதாரத்தை எழுப்புவார். God will raise my health. கர்த்தர் என்னுடைய சுகத்தை எழுப்புவார். God will raise my family. என்னுடைய குடும்பத்தை தேவன் எழுப்புவார். God will raise my business. என்னுடைய வியாபாரத்தை தேவன் எழுப்புவார். What is that is dead in your life? உங்க வாழ்க்கையில எது செத்து போய் காணப்படுகிறது? What is that has fallen in your life? எந்த காரியம் உங்கள் வாழ்க்கையில் விழுந்து போய் இருக்கிறது? The Lord is prophetically telling you this month. கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் இந்த மாதம் சொல்லுகிறார், I am going to raise your family. நான் உங்க குடும்பத்தை எழுப்ப போகிறேன். I am going to bless your family. நான் உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிக்க போகிறேன். I am going to raise your children. பிள்ளைகளை நான் எழுப்ப போகிறேன். Do you believe that? விசுவாசிக்கிறீங்களா? ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். Hallelujah. Hallelujah. God who raised our Lord. ஆண்டவர் நம் தேவனை எழுப்பினார். The same power. அதே வல்லமையினால். Hallelujah. Hallelujah. After 3 days Jesus rose from the dead. 3 நாட்கள் கழித்து இயேசு உயிரோடு எழுந்தார். There was no life in him. அவருக்குள் ஜீவன் இல்லை. But when the Spirit of the Lord came, ஆனா தேவனுடைய ஆவியானவர் அவர் மேல் இறங்கின போது the dead body of Jesus Christ came back to life. இயேசு கிறிஸ்துவின் மரித்த சரீரம் உயிரோடு வந்தது. The same power. அதே வல்லமை. That same power. அதே வல்லமை. I said the same power அதே வல்லமை is going to work in your life. உங்க வாழ்க்கையில் அதே வல்லமை செயல்பட போகிறது. In 2 Corinthians 2 கொரிந்தியர் chapter 4 4ஆம் and அதிகாரம் verse 14, 14ஆம் வசனம், the Bible says like this. வேதம் இப்படியாக சொல்லுகிறது, கர்த்தராகிய இயேசுவை எழுப்பினவர் எங்களையும் இயேசுவை கொண்டு எழுப்பி உங்களுடனே கூட தமக்கு முன்பாக நிறுத்துவார் என்று அறிந்திருக்கிறோம். Because we know that the one who raised the Lord Jesus from the dead will also raise us with Jesus and present us with you to himself. Amen. What a joy. Amen. எவ்வளவு சந்தோஷம். Hallelujah. 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 Here Paul writes to the Corinthians. இங்கே பவுல் கொரிந்தியர் சபைக்கு எழுதுகிறார். He says, அவர் சொல்லுகிறார், he raised Jesus. இயேசுவை அவர் எழுப்பினது போல் He will raise us also. நம்மையும் அதே வண்ணமாக எழுப்ப போகிறார். And with Jesus we will go and stand before the Father. இயேசுவோட கூட நாம் பிதாவுக்கு முன்பாக நாம் போய் நிற்க போகிறோம். Somebody said hallelujah. 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 He will not only raise us up. நம்மை மாத்திரம் அவர் எழுப்புவது கிடையாது. He who has already been raised. அவர் ஏற்கனவே உயிர்த்தெழுந்திருக்கிறார். Through him. அவர் மூலமாக. Through Jesus. இயேசுவின் மூலமாக. The God who raised Jesus. பிதாவாகிய தேவன் இயேசுவை எழுப்பினது போல. Through the power that works in Jesus. அவருக்குள் கிரியை செய்கிற அந்த வல்லமை நிமித்தம். He will raise us up. நம்மையும் அவர் எழுப்ப போகிறார். How many of you believe that? Say amen. 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 All the 4 Gospels இந்த 4 சுவிசேஷ புத்தகங்களிலும் writes about the resurrection of Lord Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து நாம் வாசிக்கிறோம். Matthew chapter 28 மத்தேயு 28ஆம் அதிகாரம் verses 1 to 10. 1 லிருந்து 10ஆம் வசனம் வரையில். Mark chapter 16 மார்க் 16ஆம் அதிகாரம் verses 1 to 8. வசனங்கள் 1 லிருந்து 8 வரையில். Luke chapter 24 லூக்கா 24ஆம் அதிகாரம் verses 1 to 12. 1 லிருந்து 12 வசனங்கள். John
John chapter 20, யோவான் 20ஆம் அதிகாரம் verses 1 to 10. 1 10 வசனம் வரையில். So what did Jesus do? இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? Where did he go? எந்த இடத்திற்கு கடந்து சென்றார்? Why was he raised up? ஏன் அவரை உயிரோடு திரும்ப எழுப்பப்பட்டார்? Jesus was raised from the dead இயேசு கிறிஸ்து மரணத்திலிருந்து உயிரோடு எழுந்தார். so that he can go and meet the creator who created him. Amen. ஏன் அவர் உயிரோடு எழுந்தார் என்றால் அவரை உருவாக்கின சிருஷ்டிகரை அவர் போய் சந்திக்கத்தக்கதாக. He went to the rightful place. அவர் சரியான இடத்திற்கு கடந்து He சென்றார். went to the Father. பிதாவாகிய தேவனிடம் அவர் கடந்து He சென்றார். went to the source from where he came. எந்த இடத்திலிருந்து அவர் வந்தாரோ அந்த ஆதாரத்திற்கே அவர் கடந்து Why சென்றார். the Lord wants to raise you up? எதற்காக அவர் உங்களை எழுப்ப போகிறார் Because என்றால் he sent you and he wants to receive you. ஆமென். ஏனா அவர்தான் உங்களை இந்த பூமிக்கு அனுப்பினார். திரும்பவுமாக அவர் உங்களை அவரிடம் ஏற்றுக்கொள்ளத்தக்கதாய் எழுப்ப You போகிறார். are not going down. நீங்க கீழே போக You are going to meet the creator. ஆமென். நீங்க சிருஷ்டிகரை சந்திக்க You போகிறீர்கள். are going to be with him for eternity. நீங்க நித்தியத்திற்கும் அவரோடு கூட இருக்கும்படியாக. It is not for the Christian to lie down. கிறிஸ்தவர்கள் கீழே போவதற்காக அல்ல. We are called to rise up. ஆமென். நாம் ஒவ்வொருவரும் எழும்பும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். That is why many times in the Bible it is written as rise up. அதனால தான் अनेक தடவை வேதத்தில் எழுதப்படுகிறது நீ எழும்பு என்று. Somebody lift your hands and say amen. ஆமென். Today the Lord wants to let you know. இன்றைக்கு ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறார். It is true that some things in your life were dead. உண்மையாகவே நிஜமாகவே சில காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் மரித்து கிடக்கிறது. It is true that some of the things that you started has failed. நீங்க சில காரியங்களை ஆரம்பித்தீங்க ஆனா அது பாதியிலேயே தோல்வியாக முடிந்து விட்டது. It is true that some of the things you expected have not come to pass. நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் நிறைவேறாமல் நின்று கொண்டிருக்கிறது. It looks like everything is dead. எல்லாமே மரித்தது போன்ற சூழ்நிலை காணப்படுகிறது. But I want to prophetically speak over you. ஆனா உங்க மேல நான் தீர்க்கதரிசனமாய் பேச விரும்புகிறேன். The same God who raised Jesus from the dead. எப்படி தேவன் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினாரோ He is going to raise you up also. அவர் உங்களையும் எழுப்ப போகிறார். Hallelujah. ஹalleluya. Who is this God who promises to raise you? யார் இந்த தேவன் நம்மையும் எழுப்ப வேண்டும் என்று வாக்குத்தத்தம் பண்ணுகிறார்? In Revelation chapter 1 வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் and அதிகாரம் verse 18, 18ஆம் வசனம் the Lord says like this. கர்த்தர் இப்படியாக சொல்லுகிறார். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமென். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோல்களை உடையவராய் இருக்கிறேன். Somebody lift your hands and say amen. Hallelujah. Hallelujah. The Lord Jesus says, இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். I was dead. நான் மரித்தேன். I was dead. நான் மரித்தேன். But I am alive forever. இதோ நான் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். Somebody said amen. ஆமென். Somebody say he's alive. யாராவது சொல்லுங்க அவர் உயிரோடு இருக்கிறார். கையை வைத்து சொல்லுங்க உயிரோடு இருக்கிறார். உயிரோடு இருக்கிறார். சொல்லுங்க இயேசு உயிரோடு இருக்கிறார். Jesus is alive. Hallelujah. Hallelujah. Because he lives, I can face tomorrow. Because he lives, all fear is gone. Because I know, yes I know, he holds my future. And life is just living just because he lives. அவர் ஜீவிப்பதா நான் ஜீவிக்கின்றேன். இயேசு ஜீவிப்பதா. கையை வைத்து பாடுங்களேன். என் காலங்கள் என்றென்றுமே என்றென்றும் அவர் கரத்தினிலே. அவர் ஜீவிப்பதால் என் வாழ்வில் என்றும் இன்பமே. I want to let you know that this month is going to be a rejoicing in your family. Amen.
இந்த மாதம் உங்கள் குடும்பத்துல நீங்க கொண்டாட போகிற மாதமாய் இருக்க போகிறது. Hallelujah. Hallelujah. I prophesy salvation is coming to your family. நான் தீர்க்கதரிசனமாய் பேசுகிறேன், ரட்சிப்பு உங்கள் குடும்பத்திற்கு வரப்போகிறது. God is going to raise your finance. ஆண்டவர் உங்கள் பொருளாதாரத்தை எழுப்ப போகிறார். You are going to come out of debt. நீங்க எல்லா கடனிலிருந்து வெளியே வர போகிறீர்கள். Supernatural debt cancellation. இயற்கைக்கு அப்பாற்பட்ட கடன்கள் ரத்து செய்யப்பட போகிறது. God is cancelling your sickness. கர்த்தர் எல்லா வியாதியையும் தேவன் ரத்து செய்கிறார். God is going to cancel every witchcraft against you. உங்களுக்கு விரோதமாக செய்யப்பட்ட எல்லா சூனியங்களும் மாந்திரீகங்களையும் தேவன் உடைக்க போகிறார். Nothing can tie you down. எந்த காரியமும் உங்களை கட்டி கீழே இழுக்க முடியாது. God will break that shackles and raise you up. Amen. அந்த கட்டுகளை உடைத்து கர்த்தர் உங்களை மேலே எழும்ப செய்ய போகிறார். Somebody lift your hands and say amen. Amen. Hallelujah. Hallelujah. This is the month of revival. இது ஒரு எழுப்புதலின் மாதமாய் இருக்கிறது. My dear children of God, என் அன்பான தேவ பிள்ளைகளே, death cannot hold us down. மரணம் நம்மை கீழே கட்டி வைக்க முடியாது. Because God himself, as Jesus, has received the power, authority over death. Amen. ஆனா இயேசு கிறிஸ்து மரணத்தின் மேல் எல்லா அதிகாரத்தையும் பெற்று மேலே எழும்பி இருக்கிறார். Through his death he defeated death. அவருடைய மரணத்தின் நிமித்தம் மரணத்தை அவர் முறியடித்தார். Somebody lift your hands and say amen. Amen. Romans chapter 6 ரோமர் 6ஆம் அதிகாரம் verse 9 and 10. வசனங்கள் 9 10. For we know that since Christ was raised from the dead, he cannot die again. Death no longer has mastery over him. மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை என்று அறிந்திருக்கிறோம். மரணம் இனி அவரை ஆண்டு கொள்வதில்லை. Hallelujah. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, மரித்தோரிலிருந்து எழுந்தவர் Because he was raised from the dead, மறுபடி மரிப்பதில்லை. he cannot die again. ஏனென்றால் மரணம் இனி அவரை ஆளவே முடியாது. Amen. Death can no longer hold him. மரணத்துக்கும் ஜீவனுக்கும் அதிபதியானவர் அவர்தான். Amen. Because he is the author for death and life. உங்க அற்புதங்களுக்கு எல்லாம் அவருடைய கையில தான் திறவுகோல் இருக்கிறது. Amen. He's got the keys for all your miracles in his hand. He is a miracle working God. அவர் அற்புதம் செய்கிற தேவனாய் இருக்கிறார். Those who are watching on TV, டிவி மூலமாக என்னை பார்த்து those கொண்டிருக்கிறவர்கள், who are watching on the internet, இணையதளத்தில் மூலமாக எங்களை பார்த்து you are கொண்டிருக்கிறவர்கள், not watching this message on June 1st without a reason. ஒரு காரணம் இல்லாமல் இந்த ஜூன் 1ஆம் தேதி இந்த செய்தியை நீங்கள் பார்த்து கொண்டில்லை. God himself made you sit before this place. ஆண்டவரே உங்களை இந்த டிவிக்கு முன்பாக உட்கார வைத்து பார்க்க வைத்து You are கொண்டிருக்கிறார். listening to this sermon by a divine plan of God. நீங்க ஒரு தெய்வீக திட்டத்தின் பிரகாரம் இந்த செய்தியை In கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். the middle of this year, இந்த வருடத்தின் நடுவில், in the 6th month of June, இந்த ஜூன் 6ஆம் மாதமாகிய இந்த ஜூன் மாதத்தில் God is going to raise you up. கர்த்தர் உங்களை உயிரோடு எழுப்ப போகிறார். God is going to raise your family. கர்த்தர் உங்கள் குடும்பத்தை எழும்ப செய்ய போகிறார். God is going to raise you from sickness. வியாதியிலிருந்து உங்களை எழும்ப பண்ண போகிறார். Cancer will be cancelled. கேன்சர் நோய் கேன்சல் பண்ணப்படுகிறது. Every form of disease, God is going to chase it away. எல்லா விதமான வியாதிகளையும் தேவன் விரட்டி அடிக்க போகிறார். Brother, sister, what is salvation? அன்பான சகோதர சகோதரிகளே, ரட்சிப்பு என்றால் என்ன? What is salvation? ரட்சிப்பு என்றால் என்ன? If you read Romans chapter 10, ரோமர் 10ஆம் அதிகாரத்தை verse 9 and வாசிக்கிறீர்கள். 10, வசனங்கள் 9 10. this is salvation. இதுதான் ரட்சிப்பு. என்னவென்றால் கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். யாராவது அல்லேலூயா சொல்லுங்க. Hallelujah. Somebody said amen. Amen. If you declare with your mouth Jesus is Lord and believe in your heart that God raised him from the dead, you will be saved. Amen. Amen. சொல்லுங்க ஆமென். Amen. இயேசுவை ரட்சகர்னு வாயினால் அறிக்கை செய்யணும். அவரை பிதா மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பினார். இதுதாங்க ரட்சிப்பு. Amen. Amen. You have to confess with your mouth that Jesus is the Lord and believe that God raised him from the dead.
and you will be saved. Romans 10:10 says, ரோமர் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது. For it is with your heart that you believe and are justified, நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், and it is with your mouth that you profess your faith and are saved. ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். Somebody lift your hands and say amen. ஆமென். Corona came. கொரோனா வந்தது. So many people were infected. அநேகர் அதனால பாதிக்கப்பட்டிருந்தார்கள். But something happened. ஆனா ஒரு காரியம் நடந்தது. Those who believed Jesus has the power to raise them up, யார் யாரெல்லாம் இயேசுவை விசுவாசித்தாரோ அவருக்கு அந்த வல்லமை இருக்கிறது. from the ICU God raised them up. ஐசியூலிருந்து தேவன் அவர்களை எழுப்பி உயிரோடு கொண்டு வந்தார். Somebody lift your hands and say amen. ஆமென். Hallelujah. ஹல்லேலூயா. How did the revival during the apostles come? அப்போஸ்தல நாட்களிலே எப்படி எழுப்புதல் வந்ததாம்? In Acts chapter 2, அப்போஸ்தலர் 2ஆம் the அதிகாரம், famous sermon that Peter preached, பேதுரு பேசின விசேஷித்தமான ஒரு செய்தி, where 3,000 people got saved on a single day. ஒரே நாளில் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். This is the gospel that he preached. இந்த சத்திய சுவிசேஷத்தை தான் அவர் அறிவித்தார். Acts chapter 2 verse 22 to 24. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 22 24 வசனம் வரை. இஸ்ரவேலரே, நான் சொல்லும் வார்த்தைகளை கேளுங்கள். நீங்கள் அறிந்திருக்கிறபடி நசரேயனாகிய இயேசுவை கொண்டு தேவன் உங்களுக்குள்ளே பலத்த செய்கைகளையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பித்து அவைகளினால் அவரை உங்களுக்கு வெளிப்படுத்தினார். அப்படி இருந்தும் தேவன் நிர்ணயித்த ஆலோசனையின்படியையும் அவருடைய முன்னறிவின்படியும் ஒப்புக் கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை நீங்கள் பிடித்து அக்கிரமக்காரருடைய கைகளினால் சிலுவையிலே ஆணி அடித்து கொலை செய்தீர்கள். தேவன் அவருடைய மரண உபாதிகளின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். அவர் மரணத்தினாலே கட்டப்பட கூடாதிருந்தது. Somebody lift your hands and say amen. Amen. Do you believe that? Say amen. நீங்கள் விசுவாசித்தீர்கள் என்றால் ஆமென் என்று சொல்லுங்கள். மரண உபாதிகளின் கட்டு அவர்களை கட்ட முடியவில்லை. மரண உபாதிகளின் கட்டு அவர் அவிழ்த்து விடுகிறார். இயேசுவை எழுப்புகிறார். உங்களையும் எழுப்புகிறார். Amen. He unties the agony of death, and as Jesus was risen up, Somebody, he is raising you up again. Somebody who believes it, say amen. Amen. விசுவாசிக்கிறவர்கள் ஆமென் என்று சொல்லுங்கள். That is why we are able to challenge. அதனால தான் சத்துருவுக்கு நாம் சவாலாக நிற்க முடிகிறது. Paul had the guts to challenge death. மரணத்திற்கு சவால் விடுவதற்கு பவுலுக்கு அந்த தைரியம் இருந்தது. One scale higher. எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? ஆமென். Hallelujah. Hallelujah. In 1 Corinthians chapter 15 verse 55. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 55ஆம் வசனம். See how Paul is challenging death. எப்படி பவுல் மரணத்திற்கு சவால் விடுகிறார் என்று பாருங்கள். Where, oh death, is your victory? மரணமே உன் கூர் எங்கே? Where, oh death, is your sting? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? Where is your death? மரணமே உன் கூர் எங்கே? மரணமே உன் கூர் எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? கையதடி. மரணமே கூர் எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மரணத்தை ஜெயித்த மன்னவன் இயேசு நமக்குள் வந்துவிட்டார். சாவை அழித்து அழியா வாழ்வை எனக்கு தந்துவிட்டார். மரணத்தை ஜெயித்த மன்னவன் இயேசு எனக்குள் வந்துவிட்டார். சாவை அழித்து அழியா வாழ்வை எனக்கு தந்துவிட்டார். மரணமே உன் கூர் எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? சொல்லுங்க பாபா. மரணமே உன் கூர் எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? ஆமென். சாவுக்கு அதிபதி சாத்தானை
இயேசு சாவாலே வென்று விட்டார். சாவுக்கு அதிபதியான சாத்தான விஷத்தை முறிக்க தான் ரத்தத்தை அவர் ஊற்றினார். Amen. To cancel the poison, he poured out his precious blood. Every time Jesus met death, ஒவ்வொரு விசை இயேசு மரணத்தை சந்தித்த போது he cancelled the power of death. அந்த மரணத்தின் அதிகாரத்தை அவர் நிர்மூலமாக்கி. In Luke chapter 7, லூக்கா 7ஆம் அதிகாரத்தில் verse 11 to 17, 11ஆம் வசனம்ல இருந்து 17ஆம் வசனம் வரை, when he met the widow of Nain, நாயின் ஊர் விதவையை அவர் சந்தித்த போது he raised her son back to life. அவளுடைய மகனை உயிரோடு தேவன் எழுப்பினார். In Matthew chapter 9, மத்தேயு 9ஆம் அதிகாரத்தில் verse 18 to 26, 18 இருந்து 26ஆம் வசனம் he வரை, raised the daughter of Jairus. யவீருவின் மகளை அவர் உயிரோடு எழுப்பினார். In John chapter 11, யோவான் 11ஆம் அதிகாரத்தில் verse 1 to 44, 1 44ஆம் வசனம் வரை, he raised Lazarus from the dead. லாசருவை மரணத்திலிருந்து தேவன் உயிரோடு எழுப்பினார். When Martha asked Jesus, மார்த்தா இயேசுவை பார்த்து கேட்ட பொழுது, how is it possible that a man dead can come back to life? எப்படி ஒரு மரித்த மனிதன் உயிரோடு திரும்ப வர முடியும்? To which Jesus replied, இயேசு இப்படியாக பதில் சொல்லுகிறார், I am the resurrection and the life. நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். I am the resurrection. நான் தான் உயிர்த்தெழுதல். I am the life. நான் தான் ஜீவன். So when the resurrection and the life speaks to you this month, இந்த மாதம் உயிர்த்தெழுதலும் ஜீவனும் உங்களை பார்த்து பேசும் பொழுது, he is saying, I can raise you up. அவர் சொல்லுகிறார், நான் உங்களை உயிரோடு எழுப்ப முடியும். என்னால உன் பிரச்சனையிலிருந்து உன்னை எழுப்ப முடியும். Amen. I can bring you out of all your problems. நீங்கள் அமிழ்ந்து போவதில்லை. You will not be drowned. You will not drown. The Lord says you will rise up like an eagle. Amen. கழுகை போல நீங்கள் உயர எழும்ப போகிறீர்கள். If you believe that, say amen. நீங்கள் விசுவாசித்தீர்கள் என்றால் ஆமென் என்று சொல்லுங்கள். God will raise you up. கர்த்தர் உங்களை எழுப்ப போகிறார். Hallelujah. Hallelujah. You see, when he raises up, அவர் எழுப்பும்போது who is that is raising him? யார் அவரை எழுப்புகிறார்? Jesus himself is dead now. இயேசு அவரே மரித்திருக்கிறார். Who raised him? யார் அவரை எழுப்பினார்? Romans 8:11 says, ரோமர் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் the சொல்லுகிறது, Spirit of God கர்த்தருடைய ஆவி கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்கள் வாசமாய் இருந்தால், ஆமென், தம்முடைய ஆவியினாலே ஆமென், சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் அவர் உயிர்ப்பிப்பார். Somebody shout amen. Amen. He is going to raise you with the same spirit. அதே ஆவியினால கர்த்தர் உங்களை உயிரோடு எழுப்ப போகிறார். The Spirit of God, தேவனுடைய ஆவி, the Holy Spirit, பரிசுத்த ஆவியானவர் when he descended into the tomb of Jesus, இயேசு கிறிஸ்துவின் அந்த கல்லறைக்குள் அவர் இறங்கி he raised him back to life. அவரை திரும்பமாக ஜீவனை தந்து உயிரோடு எழுப்பினார். How many of you believe it? Say amen. Amen. Hallelujah. 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 Amen. Amen. He's going to do the same thing. அதே காரியத்தை அவர் செய்ய போகிறார். The resurrection or the revival power of God, Amen. இயேசு கிறிஸ்துவின் எழுப்புதலின் வல்லமையானது is going to manifest in healing. Amen. சுகமளிக்கிற வல்லமையாய் அது வெளியரங்கமாக போகிறது. விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்றீங்களா? Amen. இன்னையிலிருந்து நான் பிரகடனப்படுத்த விரும்புகிறேன், இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவனுடைய சுகமளிக்கிற வல்லமை, இயற்கைக்கு அப்பாற்பட்ட சுகமளிக்கிற வல்லமை இன்றிலிருந்து வெளிப்பட போகிறது. Amen. I want to declare and decree that the supernatural divine healing power of God is going to be manifested. You see, for man, ஒரு மனிதனுக்கு born, அவன் பிறக்கிறான், dies, மரிக்கிறான், then judgment. அதற்கு அப்புறம் நியாய தீர்ப்பு வருகிறது. But Jesus ஆனா இயேசு கிறிஸ்து can forgive your sins while you are on earth. நீங்கள் பூமியில இருக்கும் பொழுதே உங்களுடைய பாவங்களை அவரால் மன்னிக்க முடியும். And give you resurrection life.
உங்களுக்கு உயிர்த்தெழுந்த வல்லமையை கொடுக்க முடியும். புரிஞ்சவங்க அல்லேலூயா சொல்லுங்க. ஹalleluya. உங்களுக்கு பரலோகத்துக்கு போய் தான் நன்மை இல்ல, பூமியிலேயே கர்த்தர் உங்களுக்கு அற்புதத்தை நல் வாழ்க்கையை கொடுக்க முடியும். Amen. As you live in this earth, he can give you a life of resurrection and power when you live here. That is why in Matthew chapter 9 verse 6, அதனால தான் மத்தேயு 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில், but I want you to know that the Son of Man has authority on earth to forgive sins. பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி, He said to the paralyzed man, go, get up, take your mat and go home. திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்றார். யாராவது ஒரு அல்லேலூயா சொல்றீங்க? ஹalleluya. He told the man who was paralyzed, take your bed and go. திமிர்வாதக்காரனை பார்த்து சொல்லுகிறார், நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ. சொல்லுங்க ஆமென். ஆமென். படுக்கை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு போ. இந்த மாதம் உங்களை பார்த்து சொல்றாரு, Amen. Lord God is looking at you and telling this. நீங்க எழுந்து. You rise up. என்ன ஆண்டவரே, நான் கை கால் விழுந்து போனவன், Lord, I'm paralyzed. I'm not able to move my legs or hands. உங்களுக்கு என்ன பார்த்தா தெரியாதா? Don't you know what's my problem? என்ன பார்த்தா தெரியலையா? Don't you understand when you see எனக்கு me? கை கால் மூவ் பண்ண முடியாது. See, I can't move my hands and legs. அதை அறிந்தவர் தான் உங்களை பார்த்து சொல்றார், நீ எழுந்து. Amen. He knows very well what's your problem, but he looks at you and say, rise up. இந்த மாதம் உங்களை பார்த்து சொல்றார், நீ எழுந்து. This month God is telling, get up. நீ எழுந்துரு. You get up. நீ பிரகாசிக்க வேண்டிய நேரம் வந்து விட்டது. Your time for shining has come. உன் துக்கத்தை விட்டு எழும்பு. You just come out of your sorrows. சோர்வை விட்டு எழும்பு. Come out of all your problems. பின்மாற்றத்தை விட்டு எழும்பு. Come out of the backsliding. நான் உன்னை பிரகாசிக்க பண்ண போகிறேன். I want to make you shine. தூசியை உதறி எழும்பு. Just dust everything and rise up. Stop crying. அழுறத நிறுத்திடுங்க. Stop crying. அழுறத நிறுத்திடுங்க. It is time for you to boldly declare something. இப்பொழுது நீங்கள் தைரியமாக பிரகடனப்படுத்துகிற நேரமாய் இருக்கிறது. Your God is still alive. உங்க தேவன் இன்னும் உயிரோட தான் இருக்கிறார். I said your God is still alive. தேவன் ஜீவிக்கிறவராய் இருக்கிறார். Your God is still alive. உங்க தேவன் உயிரோடு உங்கள் மத்தியில் He will இருக்கிறார். not allow you to perish. அவர் நீங்கள் அழிந்து போக விடுவதில்லை. He is going to make you rise and shine for His glory. அவர் நாமத்திற்காக நீங்கள் எழும்பி பிரகாசிக்க உங்களுக்கு உதவி செய்ய போகிறார். That problem in your kidney is going to be healed. உங்க கிட்னில இருக்கிற பிரச்சனைகள் இப்பொழுது சுகமடைய That போகிறது. heart condition is going to be healed. உங்க இருதய பிரச்சனை சுகமாக போகிறது. No operation. ஆபரேஷனே கிடையாது. Your blocks are going to be moved out on its own. எல்லா அடைப்புகளும் தன்னால இயேசுவின் நாமத்தினால அந்த தடைகள் உடைக்கப்படும். Everything is possible with Jesus. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை, அவரால் எல்லாம் கூடும். Hallelujah. Hallelujah. That is the power of resurrection. அதுதான் உயிர்த்தெழுதலின் வல்லமை. Hallelujah. Hallelujah. When Jesus rose up from the dead, மரணத்திலிருந்து இயேசு உயிர்த்தெழுந்த போது many of the tombs opened அநேக கல்லறைகள் திறந்தது. and many of the dead, அநேக மரித்தோர் they were starting to walk. அவங்க ஏஞ்சு நடக்க ஆரம்பித்து விட்டார்கள். நடந்தது என்ன தெரியுமா? You know what happened after that? ஆண்டவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை இயேசுவின் கல்லறையை அடித்தபோது பக்கத்துல இருக்க கல்லறைக்குள்ள எல்லாம் அந்த வல்லமை போச்சு. Amen. மரித்தவங்க கூட எழும்பி நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. Amen. When the resurrection power of God touched the tomb of Jesus, even the other tombs were opened and everyone started walking. Matthew 27:53 says, மத்தேயு 27ஆம் அதிகாரம் 53ஆம் வசனம் சொல்லுகிறது, they came out of their graves அவர் கல்லறைகளை விட்டு புறப்பட்டு and they were seen in the city. பரிசுத்த நகரத்தில் பிரவேசித்து Hallelujah. அநேகருக்கு காணப்பட்டார்கள். நினைக்கிறேன் அவங்க அப்பா அம்மா எல்லாம் மரிச்சு போன அவங்க அப்பா அம்மா எல்லாம் வெளியே வந்து இவங்க எல்லார்ட்டையும் ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க போல இருக்கு. Probably the dead parents would have risen up and said hello to them. Hallelujah. ஐயோ உங்களுக்கு புரியலையே. கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். மரித்தவங்க எல்லாம் கல்லறையை விட்டு எழும்பி வந்து ஏசப்பா உயிர் தெழுந்த போது அவங்களும் வந்து இவங்களுக்கெல்லாம் ஹலோ பை பை சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. பைபிள் போய் சொல்லுமா? Will the Bible speak lies? என்னங்க பைபிள் போய் சொல்லுமா?
The Bible speaks. உண்மையை தானே எழுதி வச்சிருக்காங்க. Only the truth is written in the Bible. 2000 வருஷமா இந்த உண்மையை யாராலும் மாத்த முடியலனா No one can change the truth which is written for past 2000 years. 2000 வருஷத்துக்கு முன்னாடி கல்லறை விட்டு சிலரை எழுப்பின அவரு உயிரோட இருக்கிற நம்மை எழுப்ப எவ்வளவு வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். Man, he is more powerful to raise us alive. Hallelujah. Hallelujah. உங்க கையை பிடிச்சு தூக்கி விடுறார். He wants to hold on to your hands and இந்த மாதம் நீங்கள் எழும்பி பிரகாசிக்க போறீங்க. Amen. You're going to rise up and shine for him. இருக்க இடத்துல எழும்பி நிக்கலாமா? Can we all stand up in the places where we are? Rise up wherever you are. எந்த இடத்துல இருந்தாலும் எழுந்து நிற்கலாமா? This month, இந்த மாதம் if you believe, நீங்கள் விசுவாசித்தீர்கள் you will என்றால் see the glory of God. நீங்கள் தேவ மகிமையை காண்பீர்கள். This is the month of revival. இது ஒரு எழுப்புதலின் மாதமாய் இருக்கிறது. வாயை திறந்து எல்லாம் பிரகடனப்படுத்துங்க. Can we all just open our mouth and எழுப்புதலின் மாதம். declare? This is the month of revival. எழுப்புதலின் மாதம். This is the month of எல்லாரும் revival. வாயை திறந்து சொல்லுங்க எழுப்புதலின் மாதம். Month of revival. எழுப்புதலின் மாதம். Month of எழுப்புதலின் revival. மாதம். Month of revival. சங்கதலதரதலப எழுப்புதலின் செடெடெயாந்தர. மாதம். ரிபதனமா சங்கதலதல. மரித்த எல்லாம் எழும்பி நிற்க போகிறது. Every dead things are going to come மரித்த alive. எல்லாவற்றையும் இயேசு எழுப்புவார். Jesus is going to rise up everything which is dead in your life. என் வாழ்க்கையில நிறைவேறாதவைகளை நிறைவேற்றுவார். Unfulfilled things in my life will be fulfilled. க்ளோஸ் பண்ண ஃபைலை கர்த்தர் திருப்பி திறப்பார். All the closed files will be opened up again. மறக்கப்பட்ட என் வாழ்க்கையை கர்த்தர் இப்பொழுது நினைவு கூற போகிறார். Amen. My forgotten life, God is going to remember me once again. என் சோர்வை விட்டு நான் எழும்ப போகிறேன். I am going to come out of my anguish. என்னுடைய வாழ்க்கையில இதுவரை இல்லாத அளவு ஒரு எழுப்புதலை பார்க்க போகிறேன். Amen. I am going to see a very big revival in my life which I have ever not seen in my life. இதுவரைக்கும் பள்ளத்தாக்குல இருக்கிறேன். I was in a valley all this ஆனா time. இந்த மாதம் கர்த்தர் என்னை மலை உச்சிக்கு அவர் என்னை பர்வதங்களுக்கு அழைத்து கொண்டு போக போகிறார். Amen. But this month God is going to take me to the mountain peaks. அவர் தாழ்ந்தவர்களை உயிர்ப்பிக்கிறவர். Amen. He is the one who raises those who are dead and lowly. தாழ்ந்தவர்களை உயிர்ப்பிக்கிறார். Amen. He raises the lowly people. உங்களையும் அவர் எழுப்ப போகிறார். He is going to raise you also. தேவன் கர்த்தரை எழுப்பினாரே, As the Lord raised Jesus, நம்மையும் தமது வல்லமையினாலே எழுப்புவார். by his power he is going to raise us. எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்க, நம்மையும் நம்மையும் தமது வல்லமையினால் தமது வல்லமையினால் எழுப்புவார். எழுப்புவார். சொல்லுங்க, நம்மையும் நம்மையும் என்னையும் என்னையும் தமது வல்லமையினாலே அவருடைய வல்லமையினாலே தமது வல்லமையினாலே தமது வல்லமையினாலே எழுப்புவார். எழுப்புவார். என்னையும் என்னையும் இந்த மாதம் இந்த மாதம் அவர் எழுப்புவார். அவர் எழுப்புவார். என் தேசத்தை அவர் எழுப்புவார். என் தேசத்தை அவர் எழுப்புவார். என் குடும்பத்தை அவர் எழுப்புவார். குடும்பத்தை அவர் எழுப்புவார். தமிழ்நாட்டை எழுப்புவார். தமிழ்நாட்டை எழுப்புவார். எங்க சபையை அவர் எழுப்புவார். சபையை அவர் எழுப்புவார். உங்க வாயில அறிக்கை செய்தீர்கள் என்றால், Amen. If you confess it in your mouth, நிச்சயமா அதை காண்பீர்கள். definitely you will see it. நான் சொல்ற வார்த்தைகளை விசுவாசிக்கிறீங்களா? Do you believe the words which I say? கர்த்தர் சொல்றாரு, நான் மரணத்தை ஜெயித்தவர். I am the one who won the death. நான் மரணத்தை ஜெயித்தவர். I have won the spirit of death. நான் உனக்காக வெற்றிகளை தரமாட்டேனோ? Won't I give you the victories what you are இந்த waiting மாதம் உனக்கு for? ஒரு வெற்றியை தரமாட்டேனோ? This month won't I give you the victories you're waiting for? மரணத்தை ஜெயித்தவர் சொல்லுகிறார். The one who won over death. தோல்வியாய் இருக்கிற உன் வாழ்க்கையை Your life is a failure. நான் ஜெயமாய் மாற்ற போகிறேன். I am going to turn it into a இந்த life மாதம் of நான் victory. மாற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். God says this month I am going to change your life. ஆமென். Amen. அன்பான நேயர்களே, இந்நிகழ்ச்சியில் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களும் தீர்க்க தரிசன வார்த்தைகளும் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களையும் ஜெப விண்ணப்பங்களையும் மற்றும் உங்கள் காணிக்கைகளையும் அனுப்ப வேண்டிய எங்கள் முகவரி: ரூவா ஊழியங்கள், எண் 82, ஜவஹர்லால் நேரு சாலை, சிம்ஸ் மருத்துவமனை எதிரில், வடபழனி, சென்னை 26. உங்கள் காணிக்கைகளை ஆன்லைன் மூலமாக எளிதாக செலுத்தலாம். எங்கள் இணையதள முகவரி
www.ruhaministries.org